வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். எல்லோருடைய மனமும் ஒரு கட்டத்துல சுத்த மோன நிலைக்கு வரணும். அது என்ன சுத்த மோன நிலை அப்படின்னா, மனசுல எதுவுமே இல்லாத நிலை. பிறரிடம் பேசலாம், வாய் வச்சு பேசலாம், ஆனா மனசுல ஒண்ணு இருக்கக்கூடாது. அது வித்தவுட் ப்ரெஜுடியூசஸ் என்று சொல்வார்கள். முன் கருத்துக்கள் எதுவும் இல்லாத மனம். ஒரு புது அன்பரை நீங்க சந்திக்கிறீங்க, அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அவரை நீங்க ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்க, அப்பதான் பாக்குறீங்க. அவரை இல்லையா, அவரை பற்றி ஒண்ணுமே இல்லை. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்க அவரோட பேசும்போது எப்படி இருக்கும் அந்த பேச்சு? வெறும் மனசோட பேசுவீங்க, வாய் பேசுது, ஆனா அவரை பற்றி எந்த கருத்தும் இல்லாத மனம் இருக்கு பாருங்க. அதான். ஆனா ரொம்ப சிரமம். ஆனா அந்த இடத்துக்கு மனசை கொண்டு வருவதற்கு முயறணும். தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு அபிப்பிராயம் சொல்லுவது, நம்ம கருத்துக்களை திணிய வைப்பது, அதெல்லாம் விட்டுறணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சொன்னதே தான் சொல்றேன். அந்த தவம் நிகழணும். நேற்று ஒரு அன்பர் நீண்ட நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார், சென்னையில இருந்து. அப்போ சொல்றாரு, உங்க பேச்செல்லாம் கேட்கும்போது சார், தவமே பண்ண வேண்டியதில்லை, நீங்க சொன்னதை மனசுல நினைத்து கொண்டே இருக்கிற போதே என்னை அறியாமலே நான் காணாம போயிடுறேன். அதாவது இது மகிழ்ச்சி அந்த காலத்துல சொல்லுவாங்க. தவம்னு சொல்றோம், சிந்தனையோடு கூடிய தவம்னு ஒரு வார்த்தை போடுவார். ஆழ்ந்து சிந்திக்கிற போது பெரிய விஷயங்களை, பொருள் சார்ந்த விஷயம் அல்ல, பெரிய விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிற போது அந்த சிந்தனை தவமாக மாறும். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா எதையோ ஒன்றை தேடி சிந்தனை செய்யணும். அந்த மலர் சொல்லுது இல்லையா, சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். நான் நீ என்னை கண்டால் மலராக பார்க்கிற, நான் மெய்ப்பொருளாக்கும், இறைவனாக்கும். நான் இறைவன் என்பதை சிலரே அறிவார் சிந்தனை செய்ய வல்லவர். சிந்தனை செய்யற போது நம்முடைய மன அலைச்சூழல் விரைவு நல்ல குறைந்து ஒரு நல்லா இருக்கு. அந்த சிந்தனையின் மூலமா, ஏன்னா உயர்ந்த கருத்துக்களை சிந்திக்கிறோம், கண்ண மூடி சிந்திக்கிறோம். அப்ப மன அலைச்சூழல் விரைவு குறைந்து எங்க போகும்னா கீழே போயிடும். அதான் தவம். அப்போ அதுக்கு ஏற்ற அளவுல நாம அன்றாட வீட்டுல, வெளியில போற இடத்துல யாரை சந்திக்கிறோம், என்ன பேசுறோம், அதனால அங்கிருந்து என்ன ரியாக்ஷன் வந்தது, இல்ல நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுல இருந்து என்ன புரிந்து கொண்டோம். ஏன்னா அந்த அனுபவ அறிவை யாரும் மிஸ் பண்ணாது. நானும் அந்த மாதிரி நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறேன். அப்பப்போ அனுபவம் வர வர சரி இனி இது வேண்டாம், சரி இப்படி இருக்கும்,
இனி இவங்கள்ட்ட அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம், சரி இவங்கள்ட்ட கருத்தை வற்புறுத்த வேண்டாம் அப்படின்னு அந்த விடுதல், நான் அடிக்கடி சொல்ற பாருங்க, விடுதல் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விட வேணும். ஒரு கட்டத்துல எல்லாவற்றையும் விடணும். மனோரீதியா மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் எறும்பு கடிச்சிருச்சு, அதை நீக்க போய் போனும் கீழே விழுந்துருச்சு, மன்னிக்கணும். ஆச்சா, இன்னைக்கு உள்ள கருத்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விடுவதற்கு முயலும். எதை? எல்லாவற்றையும் வேகமா விட வேண்டாம். அது உணர்ச்சி வேகம். உணர்ச்சி வேகத்துல எதையும் விடாதீங்க. புரிந்து புரிந்து, அதாவது அனுபவத்தை ஒட்டி, அந்த அனுபவம் நமக்கு என்ன பாடம் சொல்லி தருது அதை மறக்காம வைத்து அந்த அனுபவத்தை கொஞ்சம் சிந்திச்சு, ஆகையால் இதை நான் விடுறேன். அது தீய பழக்க வழக்கங்களா இருக்கலாம், தீய குணங்களாக இருக்கலாம், தவறான கையாளும் முறை, தவறான அணுகுமுறை, வார்த்தைகளெல்லாம் கவனிக்கணும். தீய பழக்க வழக்கங்கள் உடலுக்கு கேடு, புரிஞ்சுக்கிட்டோம், விட்டுருவோம். தீய குணங்கள் பெரும் கேடு, விட்டுருவோம். அப்புறம் அணுகிற முறை, கையாளுகிற முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சங்கடத்துக்கு காரணமே தப்பா கையாளுறோம். வாழ்க்கை துணை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா அணுகிறோம், தப்பா பேசுறோம், தப்பா கையாளுறோம், விளைவு சங்கடம். அப்ப இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில உள்ள அனுபவத்தை ஒட்டி நம்ம எந்த அளவுக்கு திருத்திக்கணும். திருத்துறது சொன்னா நிறுத்துறது, திருத்துறது கூட இல்லை, நிறுத்துறது, அதாவது விலகல். ஏன்னா திருத்துறதுனா நீங்க வேற என்னவோ நினைச்சிட்டு பண்ணீங்கன்னா திருத்துறது கஷ்டம். விலகல், உற்றுறது, திருத்துறது கூட இல்லை, உற்றுறது, லீவ் இட். இப்படி பண்ண பண்ண ஒரு கட்டத்துல மன அளவுல நீங்க முற்றிலும் துறந்த நிலைக்கு வருவீங்க. அதுக்கு பிறகு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் இல்லை, எதிலும், பொருளிலும் இல்லை, உறவுகளிலும் இல்லை. டோட்டலி டிட்டாச்டு மைண்ட் வரணும். அதுக்கு வேண்டிய கடமையை துறக்கணும்னு சொல்லலை. மனம் ஒரு கட்டத்துல எலோன்னஸ் என்று சொல்லுவாங்க, தனித்து இருக்கணும். அந்த வல்லமையை நீங்க கொண்டு வரணும். கடினம், ஏன்னா நமக்கு நிறைய பற்று இருக்கு, மயக்கம் இருக்கு இல்லையா? எவ்வளவு விஷயத்துல மயங்கி இருக்கிறோம். கவர்ச்சி இன்னும் விடலை, ஆசைகள் விடலை. இவ்வளவுலாம் இருக்கும்போது எப்படி கஷ்டம். ஆனா நீங்க சிந்திக்க, திருப்பி திருப்பி சொல்லுவேன், நீங்க சிந்திக்கணும். எங்கெல்லாம் உங்க மனசு உங்களை இழுத்துட்டு போகுதோ, கவர்ந்து இழுக்குதோ, அங்க கொஞ்சம் பொறுமையா நின்று சிந்திக்கணும். இது வேணுமா? வேணும் வேணும் வேணும். மனசு குழந்தை மாதிரி, அந்த மனம் குழந்தை மாதிரி வேணும் வேணும்னு அடம் பிடிக்கும், அழும். நீங்க நல்லா சிந்திச்சு அந்த மனசுக்கு புரிய வைக்கணும். வேண்டாம், வேண்டான்னு சொல்றதுக்கு தைரியம் வேணும், உறுதி வேணும், தெளிவு வேணும். கஷ்டம். வேணும் சொல்வது எளிது, வேண்டும் என்று சொல்வது எளிது, ஆனால் அதை பெறுவது கடினம். வேண்டாம் என்று சொல்வது கடினம், ஆனால் அதை சாதித்தால் ஃப்ரீடம், டோட்டலி ஃப்ரீடம். எதுவுமே வேண்டாம். ஒரு கட்டத்தில் போதும், இது போதும். ஒரு கட்டத்தில் நீங்க எங்க வரணும்? இது போதும், இனி ஒண்ணு வேண்டாம். இதுவே போனாலும் போதும், அதுவும் கவலை இல்லை. See the mind. இது போதும், இது போனாலும் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதெல்லாம் ஏன் சொல்றது தெரியுமா? இதெல்லாம் வந்தாதான் நீங்க அதை அடைய முடியும். அது இதுவாக இருக்கிறது, அது நீயாக இருக்கிறது. எது? அளப்பரிய ஆனந்தம், பொக்கிஷம், தெய்வம். அது பேரு தெய்வம், தெய்வீகம். நேற்றோட சொல்ற, அது லிஸ்ட்ல கடைசியில் இருக்கு. லிஸ்ட்ல கொண்டு வாங்க, அதுக்கு ஏற்றவாறு சிந்திங்க, அணுகுங்க. வேண்டாம்,
நான் சென்ற சில பல ஆண்டு காலமாக அந்த வேண்டாம் சொல்றதுக்கு போராடி இருக்கு. அதுக்கு ஒரு போராட்டம் மனசுல. இப்போ நல்ல தெளிவு வேண்டாம். ஏன்னா எதை பற்றுகிறீங்களோ அது ஒரு தொற்று நோய் மாதிரி நம்ம விடாது. பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க, இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் நம்ம ஏதோ உண்மையை நினைக்கிறோம், அது எந்த உண்மையும் கிடையாது. சொந்தத்திலையும் கிடையாது, பந்தத்திலையும் கிடையாது. அது ஒரு மயக்கம். குறிப்பா உங்க வீட்டுல 10வது வீட்டுல இருக்கிறவன் நான் தொடர்ந்து சொல்றதுல அர்த்தம் இல்லை. உங்க வீட்டுல உங்களை சார்ந்து இருக்கிறாங்களே, சூழ்ந்து இருக்கிறாங்களே, அவங்களை வெறுக்க சொல்லல, அவங்க மீது பற்று பொசசிவ்னஸ் அத முற்றிலும் விடும். அன்பு செலுத்துங்க, பாசம் வைக்காது, உறவாடுங்க, ஒட்டாதீங்க, உரிமை பாராட்டாதீங்க. அவங்களுக்கு அறிவு இருக்கு, ஏதோ ஒண்ணுமே சொல்லாம இருக்க, இவ்வளவு இப்படி பண்றியாப்பா, இப்படி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமா பாரு, பார்க்கலாம் நல்லா இருக்குமா அப்ப நான் அதை செய்யறேன், இல்லைல்லம்மா நான் செய்யறது ஓகேப்பா, ஒரு பெரிய கும்பிடு. ஏன்னா நிறைய அன்பர்கள் நம்ம அங்கங்கேயே நம்ம கிளாஸஸ் நடத்தும் போது தன்னுடைய வீட்டுல உள்ள சங்கடத்தை பெருசுபடுத்தி சொல்லுவான். சார் என் வீட்டுல பையன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, அல்லது என் வீட்டுக்காரி கூட சரியில்லை, சொன்னா எதுவும் கேட்கறது இல்லை, என்னை மதிக்கிறது இல்லை. சில ஆண்கள், சில பெண்கள் சொல்லுவாங்க, இவ்வளவு வயசாச்சு இன்னும் அவர் என்ன வேலை அதிகாரம் செலுத்துறாரு. இப்படி மாறி மாறி கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், நத்திங் எல்ஸ். யார்கிட்டயே போய் ஏதோ ஒரு அபிப்பிராயங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ், குட்டுன்னு யாரும் சொல்றது கம்ப்ளைண்ட்ஸ். நான் நிறைய கேட்டேன், நானும் கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பக்குவமாய் நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாரை பற்றி எதை பற்றியும் நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு நமக்கு ரைட் இல்லை, ஏன்னா நம்ம மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நீங்க சிந்திச்சு ஒரு கட்டத்துல அந்த முழுமையா விட்டுறணும். எதை விடுறீங்கன்னா உங்க பிள்ளைகள் எல்லாம் விட சொல்லுங்க, அந்த மனசு டிட்டாச்டு மைண்ட், டிட்டாச் ஃப்ரம் தி மைண்ட், மனதிலிருந்து இந்த ஆன்மா விடுபடும். நீங்க நான் சொல்றது எதை தெரியுங்களா? ஆனா நான் சொல்றது ஆன்மா. ஆன்மா பற்றுனால களங்கமுற்று இருக்கு. இந்த ஜீவான்மாவுக்கு களங்கமுற்றது. தெய்வம், ஆன்மான தெய்வம், இங்க இருக்கிற தெய்வம், அந்த தெய்வம் தான் அந்த தெய்வம். இது களங்கமுற்ற தெய்வம். குறிப்பா மும்மலங்கள்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி அந்த காலத்துல. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் இறை அறிவோர் கலந்ததுனால அது துன்பத்தை தருது. நான் தெய்வம் சொன்னா தெய்வத்துக்கு ஏது துன்பம்? ஆனா எனக்கு துன்பம் வருதே, உங்களுக்கு வருதேன்னா தெய்வமாகிய உங்களிடம் மும்மலங்கள் இருக்கு. அந்த மும்மலங்களை கழிச்சிட்டீங்கன்னா நீங்க சுத்த தெய்வம், பரமான்மா. அது வரைக்கும் ஜீவான்மா. ஆணவம் சொன்னா உங்களுக்கு தெரியும், அகங்காரம், ஈகோ. கண்மம்னா வினைப்பதிவு, பாவ வினைப்பதிவு. மாயைனா மயக்கம். அப்போ எதுல இருந்துலாம் விடுபடணும்? ஈகோ. ஆக நான் இன்னார், எனக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு, வெல்த் இருக்கு, ஹெல்த் இருக்கு, ஃபேம் இருக்குன்னா நத்திங், ஒண்ணும் இல்லை. இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா தத்துவ ரீதியாக நான் என்று ஒரு தனி நபர் இல்லை. நீங்க இல்லைங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன சார் இருக்கிறேன் சார், இருக்கிறீங்க. ஆனா உண்மையில் நான் என்று ஒரு தனி நபர் இல்லை. அப்படி சிந்திச்சு அந்த ஈகோ, அகங்காரம் இல்லாம ஆக்கணும். பாவ வினை பதிவுகள் கழிக்கணும், மயக்கத்திலிருந்து விடுபடணும், மாயையிலிருந்து உண்மையான இந்த 3 மலங்களையும் கழிச்சிட்டீங்கன்னா நீங்கள் நானும் தெய்வம். அப்ப இந்த கழிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கம். கழித்தல், விடுதல், விடுதலை. எதை விடுதல்? மும்மலங்கள்.
உள்ள மலங்கள் இருக்கான்னு பாருங்க. பார்த்துட்டு ஆமா சார் இருக்கு, நிறையவே இருக்கு, நீங்க எதிர்பார்க்க நிறையவே என்கிட்ட இருக்கு சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணுங்க. உங்களுடைய மன மாசுகளை இருக்கிறது. அப்போ என்னிடம் இருக்கும்போது என் மனைவிட்டே இருக்கு, நான் அவளை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இங்க என்ன இருக்காதுன்னு அங்கேயே இருக்கு. ஒருவேளை என்கிட்ட வெளிப்படாம இருக்கலாம், அவங்க வெளிப்பட்டிருக்கலாம் சூழ்நிலையின் காரணமாக. நீங்க சொல்லலைங்க அப்படிங்க சார், என்கிட்ட வெளிப்படலையே, கோவம் வந்துருச்சே, அதெல்லாம் குறையா எப்படி சொல்லாம முடியும் எடுக்காம இருக்க முடியும்னா ஏதோ ஒரு சூழல் வந்து அவங்களை அப்படி ரியாக்ட் பண்ண வச்சிருச்சு. நீங்க இன்னும் ரியாக்ட் பண்ணல, ஆனா இருக்கு. அப்ப நம்மிடம் இருக்குங்கிறதுனால, எல்லாத்திலையும் இருக்குங்கிறதுனால நோ கம்ப்ளைண்ட்ஸ். நானே சொன்ன 2-3 விஷயங்கள் சொன்ன. பணிவா, தயவு, யாரையும் இருக்காதீங்க, தயவா இருப்போம், பணிவா இருப்போம் சொன்ன மாதிரி. இப்போ அடிஷனல் டு தட் நோ கம்ப்ளைண்ட்ஸ். யாரை பற்றி, எதை பற்றி, யாரை பற்றி மட்டுமில்லை, எதை பற்றி நோ கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு ஒரு பழக்கம் வேணும். பண்ணி நம்முடைய முயற்சி எல்லாம் இந்த மலங்களை கழிப்பது. கழித்தல், பெருக்கல் அல்ல, கூட்டல் அல்ல. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கூட்டலும் பெருக்கலும் எது? சொத்து, புகழ், அதிகாரம், எல்லாரும் ப்ரமோஷன். அதுல ப்ரமோஷன். ஒரு எம்எல்ஏக்கு என்ன அதிகாரம்? அதே அவன் மினிஸ்டர் ஆகிட்டான், அதே அவன் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான். அவன் எதிர்பார்க்க எம்எல்ஏ அடுத்த லட்சம் எப்படியாவது ஒரு மந்திரி, அதுக்கு நான் யார் யாரும் என்னென்ன பண்ணணும், ஏன் மந்திரி ஆகணும்? அவனுக்கு மோர் பவர், வாண்ட்ஸ் மோர் பவர். அப்படிதான் இருக்கு மனசு. பெருக்கணும், பெருக்கணும். நம்ம மாதிரி சாதாரண நிறைய சொத்து சேர்க்கணும், சேர்க்கணும். இப்ப என்ன சொல்றேன்? விடணும், விடணும், விடணும். சொத்தத்தை விடணும்னு சொல்லலை, தப்பா இடத்துல இங்க யார்கிட்டையும் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லலை. இதெல்லாம் என்னுடைய இதுங்கிறது எண்ணமும், இன்னும் வேணுங்கிற எண்ணமும் இல்லாம மன அளவுல எதுவுமே எனது இல்லை அந்த இடத்துக்கு வரும். திருப்பி சொல்ற, இந்த இடத்துக்கு வராம அதை அதுவாக நீங்க மாற முடியாது. அதுவா தான் இருக்கிறீங்க, அதை உணர முடியாது, அறிய முடியாது. எது? அளப்பரிய தெய்வம். அப்படிங்க அப்பா, இறைவனா சாதாரண விஷயம். ஆனா அது சிம்பிளா இருக்கு நம்மள்ட்ட. பியூட்டி என்னன்னா, உண்மை எளிமை. உண்மைனா தெய்வம், எளிமைனா சிம்பிள். காட் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் டு அட்டைன், வெரி சிம்பிள் டு ரியலைஸ். ஏன்னா அதான் நீ, அதான் நீ. அப்ப ஏன் ரியலைஸ் பண்ண முடியல? மும்மலங்கள், பற்று. இந்த மும்மலங்களால் வந்த பற்று. அப்ப இதை நீங்க ரொம்ப வாட்ச்ஃபுல்லா இருக்கும். உங்க மனசுல அந்த மாதிரி வருதா? வீட்டுக்குள்ள நீங்க எங்கேயும் போவீங்க, உங்க வீடு. நான் இப்படி சொல்றேன், அவங்க அப்படி சொல்றாங்க, நான் சொல்றது அவங்க ஒத்துக்கல. இப்போ நம்ம என்ன பண்றோம்? எப்படியோ ஒத்துக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வாட்ச் பண்ணணும், இது சரியா? என் கணவர் தான் இருந்தாலும் ஐயா அப்படி சொல்லியிருக்கிற, விடணும்னு சொல்லி. உடனே கணவரை விட சொல்லலை, உங்க கருத்தை விட. அவருக்கு மேல உங்க கருத்தை திணிக்கிறீங்களா ஒரு ஆக்ஷன், அதை விடுங்க. விடுதல். அவ எதையும் அவங்ககிட்ட நீங்க திணிக்கல, விடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரை விட்டு விலகிறீங்கன்னு தான் அர்த்தம், மன அளவில். ஏன்னா உங்க மனசு அவங்க மனசுல கொண்டு எம்பசைஸ் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல, உங்க மனசை எடுத்துட்டீங்க. இதான் டிட்டாச் ஃப்ரம் தி மைண்ட். இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? சரி நம்ம செய்யணும்னு சார், வீட்டில் யாரும் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல, நம்ம செய்வோமே. அவருக்கு ஒரு சந்தோஷம், தடை இல்லை. பிறருடைய செயலை நாம தடுக்க கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியுது ரொம்ப தவறான செயல், மாட்டிக்குவாங்களேன்னு உங்க புத்திக்கு தெரியுதா, மெதுவா லைட்டா சொல், தொட்டும் தொடாம அப்புறம் விட்டு. ஏன் விட சொல்றேன்? அவர் செய்த அனுபவிக்கட்டுமே, அவருக்கு அது தப்புன்னு தெரியட்டும், அப்புறம் செய்ய மாட்டேன் சார். அது கொஞ்சம் போயிடுமே, போட்டும். நான் அதான் சொல்றேன், விடுதலை சொல்றேன், போட்டுமே. இழப்புகள் இழப்புகள் அல்ல, அது ஒரு பெரிய கொடுப்பிலை பிற்காலத்தில். இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்க வயசுக்கு
ஒரு 50 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல உள்ளவங்க டீப்பா அதை சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிடி கிடைக்கும். ஏன்னா நீங்க நீண்ட காலம் வாழ்த்திருக்கீங்க. 55 வயசு 60 வயசு அல்ல 30 வருஷமா அந்த அந்த பொண்ணோட அல்ல அந்த கணவரோட வாழ்ந்திருக்கீங்க. பிள்ளைகள்லாம் பிடிச்சிருக்கீங்க, வளர்த்துருக்கீங்க. அவங்க உங்கள்ட்ட எப்படி உறவு வச்சிருக்காங்க, எவ்வளவு உண்மை, எவ்வளவு பலவீனம் உங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் நான் டியூன் பண்றேன், டிட்டாச். அன்பு அல்ல பற்று. ஏன்னா சிலவங்க போய் என்ன சரி ஒரு மோசமா பேசுறாரு இந்த மனுஷன், எல்லாத்தையும் அரவணைச்சு அப்படி சேர்ந்து இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளு விடுங்கிறாருன்னா திருப்பி சொல்றேன், மன அளவில், பிசிக்கலா இல்லை, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கணும். சிரிக்கணும், தமாஸ் பண்ணணும், பேசணும், எல்லாம் செய்யணும். ஆனால் பொசஸ் பண்ணக்கூடாது, எம்பசைஸ் பண்ணக்கூடாது. எனதுங்கிற இதுவும் வேண்டாம், கருத்து திணிப்பும் வேண்டாம். அப்படி ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. இந்த வாரம் ஒரு வாரம் நீங்க ஒரு முயற்சி. வீட்டில் எது வந்தாலும் நான் பெருசா அபிப்பிராயம் சொல்ல மாட்டேன், என் கருத்தை திணிக்க மாட்டேன். அப்படியே கண்டு காணும், அப்படி போறேன். அப்படி செய்து பாருங்க, ரிசல்ட் என்னன்னு பாருங்க. ஏன்னா விளைவு உங்களுக்கு உறுதியை கொடுக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல நீங்க கண்ணை மூடுறீங்கன்னா அந்த மனசு ஓடவே கூடாது. வித்தின் நோ மொமெண்ட் ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட் ஃபார்ம் ஆயிடும். நான் சொல்றதெல்லாம் என் வயசுக்கு இப்போ உள்ள அனுபவத்துல சொல்றேன். நானும் ஆனால் டெய்லி பல விஷயங்கள போயிடுறேன், பேசுறேன், செய்யணும்னு சொல்றேன். ஆனா அதுல இருக்கிற அந்த கருத்து திணிப்போ வேகமோ ரொம்ப குறைஞ்சு போச்சு. முன்னாடிலாம் அதிகம். டாமினேட்டிங் கேரக்டர்னா, ஆமா, என்னுடைய பழைய அன்பர்களுக்கு தெரியும், நான் சொல்றதுதான் நடக்கணும், நடந்தது. ஆனா இப்ப நினைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்லையா? அதனால அன்னைக்கு தவம் சரியா வரல, அன்னைக்கு நாம அப்படி திண்டாடணும். ஆனா இப்ப காலம் செல்ல 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 அனுபவங்கள் வர வர வயது கூட கூட எவ்வளவு வித்தியாசங்கள். அப்ப அது உங்களுக்கு நான் ஏன் எவ்வளவு சொல்றேன்னா, மெதுவா பாத்துக்கலான்னு நான் உங்களை விட்டுட்டேன்னு வைங்களேன், காலம் போயிடும். இப்போ நான் பேசுற ஒரு 35 வயசு பையன் கூட கேட்டுட்டு இருப்பான். அவன்கிட்ட என்ன சொல்றேன்னா, உன் கடமையை நல்ல பொறுப்போட வந்து உன் மனைவி பிள்ளைகள்லாம் செய். ஆனா சொந்தம் கொண்டாடாத. சொந்தம் கொண்டாடும் போதுதான் உன்னை அறியாமல் அதிகாரம் செலுத்துகிற ஒரு பண்பு வரும். எல்லாரும் வீட்லயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அதிகாரம் செலுத்துறோம். நம்ம அறியாமலே மனசுல என்னன்னா, எனக்கு உரிமை இருக்கு, she is my wife, I have the right to say so, but I say you have no right to say so. அப்படி சொல்றது உனக்கு உரிமை கிடையாதப்பா. இந்த உடலே ஒன்னது அல்லவே. ஈவன் இந்த உடல்ல உனக்கு என்ன ஆளுமை இருக்கு சொல்லுங்க? இந்த உடல்ல ஏற்படும் உணர்ச்சிகளை உன்னால கட்டி ஆள முடியுதா? அப்படி பிரத்யாருடைய உடல்ல ஏற்படுகிற மனசுல ஏற்படுகிற உணர்ச்சியை நீ எப்படி கட்டுப்படுத்த முடியும்? ஆளுதான் கட்டுப்பாடு விதிக்காதேன்னு சொல்ற. யூ ஹேவ் நோ ரைட் டு சே. அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது. உரிமை இருக்குன்னு அடுத்தவங்களும் நினைக்கிறாங்கன்னா நாம நினைக்கிறோம். இதுதான் உரிமை போராட்டம். அரசியல்ல வருது இல்லை, நாட்டுக்கு நாடு உரிமை போராட்டம். அதே மாதிரி வீட்டுல அரவிந்தர் உங்களுக்கு தெரியும், பாண்டிச்சேரி, அவரு பெங்காலி தீவிரவாதி. சுதந்திர போராட்ட காலத்துல மிகப்பெரிய தீவிரவாதி. தீவிரவாதத்துல என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்திருக்காரு. அப்புறம் அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு. எப்படியோ தப்பி ஓடி பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. அங்க அவரு அப்படியே கடற்கரையில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அமைதியா உட்கார்றாரு. அது வரைக்கும் அவருடைய போராட்டத்தை பற்றிலாம் நினைக்கிறார். அப்படியே கடவுள் உட்காரும் போது ஒரு பொறி தட்டுது. நீ அரசியல் விடுதலைக்காக போராடுகிறாயே, அதை விட ஆன்ம விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமான்னு ஏதோ ஒரு உள்ள பொறி தட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அரசியல் விடுதலை என்பது உண்மையான விடுதலை அல்ல,
ஆன்ம விடுதலை. ஆன்மா மனம் என்ற சிறையில் இருந்து விடுபடுதான் விடுதலை. அதான் நிரந்தரமாக இருக்கும். உண்மைதானே? இப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சது, விடுதலை ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் தனி மனிதனுக்கு சுதந்திரம் எல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதா? இல்ல அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க? வெள்ளக்காரன் என்ன பண்ணாலும் அதே பண்றாங்க. இவங்க ஒன்று சுவிட்சர்லாந்துல போடுறாங்க, அவன் லண்டன்ல கொண்டு போறான், இவன் சுவிட்சர்லாந்து கொண்டு போறான். அப்ப அரசியல் தான், யார் அரசியலுக்கு தலைவனா வந்தாலும் கொள்ளையடிக்கிறது தான். அப்ப நமக்கு ஏது சுதந்திரம்? இந்த நாட்டு அரசியல் தலைவர் மீது அன்புள்ளவராக இருக்கிறார்களா? இது எப்படியோ அரவிந்தர் மனசுல பட்டுடுச்சு. அன்னையில இருந்து அவர் எல்லாத்தையும் விட்டார். அரவிந்த் பிற்பாடு எவ்வளவு பெரிய விஷயங்கள் அவர் அரவிந்தருடைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து படிங்க. அப்புறம் அவங்க பின்னாடி வந்த அம்மா மதர், பாண்டிச்சேரி மதர்னு ரொம்ப அன்போடு சொல்லுவாங்க. அவங்க வெளிநாட்டுக்காரங்க. இவருடைய தத்துவங்கள்ல ஈர்க்கப்பட்டு அங்கே இருந்தவர். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? விடுதல். அவர் விட்டுட்டாரு. பெரிய தீவிரவாதி, அரசியல் போராட்டத்தை விட்டுட்டார். ஆனா கடினம். மகிழ்ச்சி அதெல்லாம் வச்சு அழகா ஒரு வாக்கியத்துல சொல்றாரு பாருங்க. நீ விட வேண்டியதெல்லாம் விட்டு விட்டார், பெற வேண்டியது அங்கே இருப்பதை பார்க்கலாம்ங்கிறார். நீ எதை பெறணுமோ ஆல்ரெடி த கேஸ் இட் இஸ். நீ பெற வேண்டியது அங்கேதான் இருக்கு. ஆனா ஏன் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல. நீ விட வேண்டியதை விடல. அதெல்லாம் இதை மூடிட்டு இருக்கு. ஆகவே அன்பர்களே, நீங்கள் பல கோணங்களில் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அன்றன்று சந்திக்கிற அனுபவங்களை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தில் கண்ண மூடி தவம் பண்ற மாதிரி சிந்திங்க. அது எங்கேயோ உங்களை கூட்டிட்டு போகும். கடைசி ஒரு நாள் சுத்த மோனம், ஞானத்தின் உச்ச வரம்பு. The peak of wisdom is total silence. அவ்வையாரமா சொல்றான், ஞானத்தின் உச்ச வரம்பு மோன நிலை. மோன நிலை வாய் பேச மாட்டான்னு அர்த்தம் இல்லை, மனசுல பேச்சு இருக்க. வாய் பேசலாம், மனம் பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நோ மைண்ட், நோ தாட்ஸ், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நோ கமிட்மெண்ட்ஸ், நத்திங், ஒன்லி எம்டி மைண்ட். நானே சொன்ன எம்டினஸ் ஆஃப் த மைண்ட் இஸ் God, godliness, coldness of the nature. இது emptiness of the mind. ஸோ உங்களுடைய அணுகுமுறை இருக்கணும். எப்படி இந்த மனதை காலி ஆக்குவது? காலினா இதான், சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, காலி இருக்குன்னா அது சேர்ந்துக்கிச்சு. இன்னும் சேர்த்தா சேர்ந்துக்கிட்டே மனசுல சேர 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 நீங்க காணாமே போயிடும். இந்த வீணான இந்த பிறப்பு, வீணான பிறப்புன்னு சொல்றேன். ஆனா உண்மையில பிறப்பு இருக்கு, அற்புதமான பிறப்புங்க. குறிப்பா மனித பிறப்பு. இயற்கையினுடைய தோற்றத்திலேயே, இயற்கையுடைய தோற்றம் முதல்ல ஆன பஞ்சபூதங்கள், அண்ட சராசரங்கள், அதாவது பிரபஞ்சம், பிறகு தாவர இனம், ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, படிப்படியா தரம் உயர்ந்துக்கிட்டே போய் கடைசியில மனிதன். இந்த இயற்கையுடைய வெளிப்பாட்டில் மிக உச்சமானது, உன்னதமானது மனிதன். ஆனா அவன் சீரழிஞ்சிட்டு இருக்கான். ஏன்னா இந்த அறிவு கிடைக்கல. இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா தான் உங்களுடைய சிறப்பு, இறைவன் என்ற சிறப்பை நீங்க புரிய முடியும். இந்த பாடி, உடல் இருக்க, உடல் அமைப்பு நேரம் போல நகத்தை எடுத்து பாருங்க. கை வரல நகம், எதுக்கு நகம்? அப்படி கேளுங்க. இவ்வளவு அற்புதமா யாரும் இந்த நகத்தை இதுக்காக இப்படி ஏன் டிசைன் பண்ணாங்க? ஏன் முடி, ஏன் இந்த இடத்துல மட்டும் முடி, அங்க மட்டும் முடி? அப்ப அங்க ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த முடிங்கிற ஒரு போர்வை தேவைப்பட்டிருக்கு போல அந்த இடத்துல உள்ள உறுப்புகளுக்கு. இப்படின்னு ஒவ்வொன்றா கவனிங்க. கவனிச்சிங்கன்னா அப்படிங்க அப்போ ஹூ இஸ் த ஆர்கிடெக்ட்? இந்த மனித உடலை அமைத்த அமைப்பாளன் யார்? எப்படி? இந்த முக்கியமான ஞானேந்திரியங்கள் பூரா தலையில தானே இருக்கு, ஏன் காலில் இல்லை, முட்டில இல்லை? ஒரு கேள்வி கேளுங்க.
ஏன் சிறுநீர் கழிக்கிற மலம் போறது கீழே இருக்கு மேலே இல்லை, பைத்தியமா இருக்கும். அப்பதான் உங்க உடலுடைய அமைப்பின் ரகசியம். ஏதோ வெளித்தோட்டத்தை பாக்குறோம், உள்ள போய் பாருங்க. எங்க ஹார்ட் எங்க இருக்கு, லங்ஸ் எங்க இருக்கு, இறப்பு எங்க இருக்கு, சிறுகுடல் எங்க இருக்கு, பெருங்குடல் எங்க இருக்கு, கிட்னி எங்க இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு. உங்க உடலை மட்டும் எடுத்து நீங்க ஆய்வு செய்தீங்கன்னா தான் இதனுடைய பெருமை தெரியும். அந்த உடலை தாங்கி கொண்டிருக்கிறது ஆன்மா. இந்த உடல் எடுத்திருக்கு எதற்கு? சும்மா விளையாடிட்டு கதையை ரஜினி வருவாரா போவாரா, அப்கோர்ஸ் அதெல்லாம் பேசலாம், தப்புன்னு சொல்ல. பட் அதுல எல்லாம் நம்ம இதை போய் செலுத்தணுமா? அது வீட்டுக்காரி இப்படி சொல்லிட்டாலே சொல்லிட்டு போறா, அதை தீங்க ஏத்தணுமா? எதையும் இதுக்கு ஏத்தாது. ஏற்கனவே ஒரு ரகசியம் உள்ள இருந்து தத்தளிச்சிட்டு இருக்கு ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு விடுதலை கொடுக்கணுமே. One day or other, the soul should be liberated from the so-called mind. இந்த அளவுக்கு நீங்க டீப்பா ஆழமா சிந்திச்சீங்கன்னா ஒரு நாள் தூக்கத்திலேயோ காலையில விழிக்கிற போதோ ஏதோ ஒன்று நிகழும். தட் இஸ் என்லைட்மெண்ட். அதெல்லாம் பிறகும் கடமை செய்வோம். ஏன்னா நான் நம்பி எனக்கு ஒரு மனைவி இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்கு. மேரேஜ் ஆனாலும் கூட ஏதாவது ஒன்று அப்பான்னு கூப்பிடுவேன், என்ன மக்களே கேட்கணுமே, அதுக்கெல்லாம் இருக்கதான் வேணும். ஆனா இங்க எதுவுமே இல்லை. எம்ப்டினஸ், ஒன்லி காட்லினஸ். அப்பந்தான் நான் பிறந்ததனுடைய அவசியம். அந்த பேர் வரும்போது, வீடு பேரு, அந்த பேற்றை பெறுகிற போதுதான் மை காட் ஃபார் திஸ், இதுக்காகவா நான் இதை தெரியாம என்னென்னலாமோ பண்ணிட்டு அத்தனையும் வேஸ்ட். பண்ணி பாருங்களேன், என்ன அனுபவம். நேரம் சாப்பிட்டோம், அதுவும் மலமா போயிட்டு உடலா இருக்கு. இந்த புலன்களை கொண்டு என்னென்ன அனுபவிச்சோம் போன க்ஷணம் வரைக்கும், அதான அனுபவம். வேற என்ன அனுபவிக்க முடியும்? 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய மூட அவருடைய நெல்லையில நம்மளா சாப்பிட முடியும். ஆனா மனுஷன் ஏன் இதுக்கெல்லாம் ஓடுறான்? மயக்கம், இலூஷன். அந்த பதிவுனால, அந்த கண்மம், அந்த கண்மத்தினால வந்தது மயக்கம், மயக்கத்தினால வந்தது அகங்காரம், ஆணவம். ஒன்று சார்ந்து ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்க சிந்தனையாளர்கள் தவநிலையிலே உட்கார்ந்து, குறிப்பா மாலை நேரம் தவத்துல, இன்று பகல் முழுதும் வீட்டில் என்ன நிகழ்ந்தது, எனக்கும் என்னுடைய குடும்ப உறுப்பினர் இடையில என்ன மாதிரி சம்பாஷணை நடந்தது, அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணாங்க, அதை நான் எடுத்துக்கிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணேன், இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். இதான் தற்சோதனை. இந்த பகல் முழுவதும் என்ன நிகழ்ந்தது, இடத்துல ஒரு கசப்பு அதனால ஏற்பட்டது, வெறுப்பு ஏற்பட்டது, அல்லது சங்கடம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்டது இந்த இடத்துல. அப்ப இந்த மாதிரி இந்த இடம் வந்தா தவிர்த்தரலாம். திருத்திடலாம் அல்ல, தவிர்த்தரலாம். திருத்தல் வேற, தவிர்த்தல் வேற. விச் இஸ் பெட்டர், விச் இஸ் ஈஸி? திருத்தலாம் தவிர்த்தலாம்? தவிர்த்தல், விலக்கல், டிட்டாச்மெண்ட். யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் இளன். வள்ளுவர் எவ்வளவு அழகா போட்டிருக்காருப்பா. இன்னொரு இடத்துல போடுறாரு, ஆழமா போடுறாரு. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு. இந்த உலகவாழ் மக்கள் யாருடைய பெருமை பேசுவாங்களா? இருமை வகை தெரிந்து. இருமைன்னு சொன்னா பொருள் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்னு அருள் சார்ந்த வாழ்க்கை, அல்லது புறவாழ்வு, அகவாழ்வு. இருமை, டுவாலிட்டிஸ். பொருள் வாழ்க்கை, அருள் தேடுற வாழ்க்கை, அல்லது புறம் சார்ந்த வாழ்க்கை. இது வரைக்கும் நம்ம மனசு எப்பவுமே புறம் சார்ந்துதான் இருக்கும், அகத்துக்குள்ள போகவே இல்லை. அந்த இரண்டுடைய வகையும் தெரியுங்க. இருமை வகை தெரிந்து புறத்துல இப்படி வாழ்ந்தா அதனால என்ன பெனிஃபிட், எப்படி இருக்கு, அக சார்ந்தா எப்படி இருக்கு, அந்த வகையை தெரிந்து கொண்டு ஈண்டு அறம் பூண்டா. ஈண்டுதான் இப்போ திஸ் மொமெண்ட். அறம் பூண்டுதெல்லாம் என்ன?
எல்லாம் டிட்டாச்டு மைண்ட். அறத்தின் உச்சம் முழு விடுதல். யாரையும் விடல, எதையும் விடல, எதையும் வெறுக்கல, ஒதுக்கல. ஆனால் இது சாஸ்வதம் அல்ல என்ற புரிதல். ஆகவே அதுக்கு மேல இருக்கிற பந்தம், பைண்டிங்ஸ், பற்று, அதை விட்ட. அவ்வளவுதான். அப்படி வந்தால் நம்ம எதுக்காக மனவளக்கலையில மகிழ்ச்சி எடுத்த உடனே குண்டலினி தீட்சை கொடுத்தாரு? அன்னைக்கே சொல்லியிருப்பாங்க, இறை உணர்வு. இப்ப நிறைய பேர் இறை உணர்வுனா என்ன வரமாட்டுக்குதே. 15 வருஷமா தவம் பண்றேனே, எக்ஸசைஸ் பண்றேன், காயல் பாப் பண்றேன், எல்லாம் பண்றேனே, இறை உணர்வு கிடைக்கலையே அப்படின்னா நீ விட வேண்டியது விட்டியா? அது எப்படி சார்? அப்போ ஒண்ணு கிடைக்காது. சிம்பிள். நேற்று கூட செல்வி நாயிட்ட சொல்றேன், நீண்ட காலம் காலத்தை வீணாக்கிட்டோம். அன்னைக்கே மகிழ்ச்சி இதை ஃபோர்ஸபிளா சொல்லியிருக்கோம். பட் அவர் ரொம்ப நாசுக்கா பேசக்கூடிய மனுஷன். இனி அவர் மாதிரி நானும் நாசுக்கா பேசிட்டா காலம் வேஸ்ட் ஆயிடும். நான் தவத்தை விட முக்கியத்துவம் இந்த சத்சங்கத்துக்கு கொடுக்கிற காரணம், நீங்க இப்படிலாம் நான் சொல்லலன்னு வைங்களேன், நீங்க விடலன்னு வைங்களேன், தவம் பண்ணி பிரயோஜனம் இல்லையே. தவத்திற்கு எந்த முயற்சியும் வேண்டாம், தானா நிகழ கண்ட மூடலாம். முயற்சியில எதுக்கு தேவைன்னா விடல், விடுதல். அதுவும் வள்ளுவர் அந்த பிரேஸ் 2 தடவை திருப்புறார். யாதனின் யாதனின் ஒரு வாட்டி போட்டா போதும் இல்ல, அவரை ஸ்ட்ரெஸ் பண்றார், எம்பசைஸ் பண்றார். யாதனின் யாதனின், எதுவாக இருந்தாலும் சரி, விலை மதிக்க முடியாத ஏதோ ஒண்ணு உனக்கு தந்தாலும் சரி, உனக்கு தேடி வந்தாலும் சரி, யாதனின் யாதனின் நீங்கியா. ஏன்னா சிலவங்க சொல்லுவோம், சார் ஏன் அது நீங்க முடியல? பிகாஸ் we don't want any because. அதான் வேண்டாம், நோ எக்ஸ்கியூஸ். பிகாஸ் போட்டாலே எக்ஸ்கியூஸ், லேம் எக்ஸ்கியூஸ். தப்பி ஓடாதப்பா நீ, விடு. வள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியா நோதன், அதனின் அதனின் இளன். அதனால் வரக்கூடிய பாதிப்பு இல்லை. அதை அழுத்திதான் அவர் இன்னொரு குரல்ல பின்னாடி சொல்றாரு பாருங்க, ரொம்ப அழுத்தமா சொல்ற. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரி ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. வேண்டா பிறப்புனா நம்ம மனசுல க்ஷணத்துக்கு க்ஷணம் தேவையில்லாம 1008 எண்ணங்கள் குவிது பாருங்க. அதெல்லாம் அப்படியே நின்றுமா, வேண்டாம், போயிடும். எப்போ? ஓர்த்து ஒருமுகப்பட்டு உள்ளம் உள்ளது, ஆள் மனதுக்கு உள்ள ஒண்ணு இருக்கு, அது ரியாலிட்டி. அது உணர்ந்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் இல்லை, எண்ணங்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் என்ன சந்தோஷம். உலகத்தை பார்க்கணும், எல்லாம் பியூட்டியா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அழகை எங்கெங்கெல்லாம் போய் தேடணும். ஒரு பையன் பிள்ளைகிட்ட தேடுறேன், ஒரு பிள்ளை பையன்கிட்ட தேடுது, நான் என் குழந்தை பேச்சிட்டு தேடுறேன், மலர்கிட்ட தேடுறேன். தேடுறதே இல்லை. எல்லாமே அழகு, எல்லாம் இன்பம், எல்லாம் இன்பமயம். இயற்கையில எங்கும் எதிலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் இயக்கத்திலும் இன்பம் 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 தவிர வேறு ஒண்ணு இல்லை. எப்போ இது எம்டி ஆகும்? ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. எண்ணங்களின் பிறப்பு இல்லைன்னா அது என்ன ஆயிடும்? எம்டி. அங்கே தாட் ஜெனரேஷன், மைண்ட் ஒரு ஜெனரேட்டிங் சென்டர், தாட்டினுடைய ஜெனரேட்டிங் சென்டர். அந்த ஜெனரேட்டிங் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வேண்டா பிறப்பு, எண்ணங்கள் பிறப்பு இல்லாம போயிடுச்சுன்னா எம்டினஸ். எம்டினஸ் ஆனா ஹோல்னஸ். ஹோல்னஸ் ஆஃப் த நேச்சர் இஸ் காட்லினஸ். முடிஞ்சு போச்சு. இது வேற என்ன வியாக்கியானம் வேணும்? புராணம் வேணுமா? இதிகாசம் வேணுமா? வேதங்கள் வேணுமா? இதை விட என்னங்க பெரிய வேதம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேதம் படிக்கிறேன்னு 5 வருஷம் படிச்சுக்கிட்டு, இது வேத வாக்கு. நான் இதுல ஏன் எம்பசைஸ் பண்றேன்? எனக்குள்ள இது நடக்குது, அதனால சொல்றேன். என்னுடைய உணர்வுல, அனுபவங்கள்ல, மனைவி மக்கள் என்ன சூழ்ந்து வீட்டுல 6 7 வேலை செய்யற வண்டியில் 4 பேர் வந்து போறாங்க, வாக்கிங்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, அவங்களோட நானும் பேசுறேன்.
உள்ள கடக்கை அப்படி உறவாடுது. உடனே சிந்திக்கிறேன், எனக்குள்ள அப்படி பொங்குது அப்படிங்கப்பா. ஆனா நிறைய அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்கிட்ட பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு பையன் இன்னொரு படி மேல போய் சிந்திச்சுட்டு எனக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கான், பதில் சொல்லுவான். ஒருவேளை அந்த கூட்டத்தில் இருந்தாலும் இருக்கலாம், அவனுக்காக சொல்றேன். நான் சொல்றேன், எனக்கு மறதி நோய் வந்து விட்டது. போட்டோல பார்த்தா யங் பாய்னு தெரியும். எனக்கு மறதி நோய் வந்து விட்டது சொல்லிட்டு இப்ப நடக்கலாம் அழகா அற்புதமா ஞாபகத்தோட சொல்றான். அவனுக்கு என்ன மறதி நோயா, முன்ஜென்மத்தில் அப்பா அம்மாவா இருந்தேனே, அங்க என்ன நடந்தது எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. முற்பிறவி எங்க அப்பா அம்மா தான் எனக்கு முற்பிறவி, அந்த பிறவில என்ன நிகழ்ந்தது என்று எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது, எனக்கு மருதி நோய் வந்துருச்சு, இது என்ன மெடிசன்னு கேட்கறான். இவன் என்ன சொன்ன, அவங்க சொல்றேன், எனக்கு அந்த மருதி நோய் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, யாருக்கு அது தெரியும். ஆனா இப்படி எல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க மனவளக்கலை அன்பர்கள். ஏன்னா என்னென்னமோ நிறைய விஷயங்களை உள்ள வாங்கிக்கிட்டு நான் ஆய்வு செய்ய போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண ஒண்ணும் பண்ணாதீங்க. ஆய்வு பண்ண நான் சொல்லுவேன், இப்ப என்ன சொல்றேன், ஒன்னும் பண்ணாதீங்க. விடுவதற்கு பழகுங்க. ஹவு டு கெட் ரிட் ஆஃப். ஒரே முயற்சி தான், எப்படி இதுல இருந்து விடுபட முடியும். எனது எனது நான் பண்ணிட்டு இருக்கேனே, அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேனே, உரிமை பாராட்டுறேனே, இதுல இருந்து எப்படி நான் விலகுறதுங்கிற இதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிங்க. அப்புறம் நீங்க ஆய்வுலாம் செய்வோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் how to get rid of. மீதெல்லாம் ரெண்டாவது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு 35 வருஷம் தேவைப்படாது. ஜஸ்ட் 1 year is enough. நான் சுருக்கு பாதை சொல்றேன் அனுபவத்தை வச்சு. நான் அவ்வளவு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க. வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா மனுஷன் என்ன ஒரு கொட்டு கொட்டி சொல்லியிருக்கணும்ல. அவரு எங்க வீட்டுல 3-4 முறை வந்திருக்கிறாரு. ஓய்வு ஒரு கொட்டு கொடுக்க வேண்டாம். சீடனுக்கு குரு கொட்டது, நான் உங்களெல்லாம் கொட்டிட்டு தான் இருக்கிறேன், வேற என்ன பண்றேன். உங்க மேல எனக்கு என்ன உரிமை தெரியுமா? லவ். அவுட் ஆஃப் லவ். இன்னையிலிருந்து நீங்க எடுக்க வேண்டியது முதல் முயற்சி, எப்படி இதை விட்டு மன அளவுல விலகிறது. கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒய்ஃபை போய் நீங்க திட்ட மாட்டீங்க, உங்க கணவரை திட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரைட்டு கிடையாது சொல்லிட்டேன். அவர் ஸ்மோக் பண்றாரா, பண்ணாதேன்னு சொல்றது உங்களுக்கு ரைட் இல்லை. பெரும் குடிக்காரனா, அப்கோர்ஸ் நோ ரைட் டு சே. உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க அந்த ரைட்? உங்களே உங்களால் ஆள முடியல, நீங்க அவருக்கு ஆள போறீங்க. இதுதான் கொட்டுறது. நிலது விடுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்மோக் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். அவர் இனிமேட்டு ஸ்மோக் பண்றாரு, அவருக்கு தெரியும். பாவங்க அவரும் போராடுறாரு. எல்லா ஜனவரி 1ஆம் தேதி விட்டுருன்னு நினைக்கிறாரு, முடியல. அவர் மேல நீங்க அனுதாபம் கொள்ளுங்க, கோபம் கொள்ளுவீங்களா? இப்போ உங்களுடைய எமோஷன் என்னவா மாறணும்? பாசிட்டிவ் எமோஷன், அனுதாபம். குடியானே அப்கோர்ஸ் விட முடியல, அவன் என்ன செய்வான்ப்பா? விட்டா நரம்பெல்லாம் விடவெடுக்குது, அவனால முடியல. ட்ரக் அடிக்ட் முடியல. அவங்க கெட்டவர்கள் அல்ல, அவங்க அறியாம எப்படி ஒரு கெட்ட பழக்கம் உள்ள போயிடுச்சு. அனுதாபப்படுங்க, கோவப்படாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுதாபம், பச்சாபாதம், தயவு, பணிவு, கனிவு, அதானே அன்பனுடைய சாராம்சங்கள். இப்படி உங்களை மாத்துங்க. பிற தப்பு செய்யறாங்களா, குற்றம் குறை இருக்கா, அந்த குற்றங்குறை போது நம்ம அவங்களுக்கு எந்த அளவுல உதவணும். நோ கம்ப்ளைண்ட்ஸ் பட் ஹெல்ப் தம். எப்படி அவன்கிட்ட அந்த குறை போகும். அப்ப நீங்க வீரர் ஆகிறீங்க. இங்கதான் ஆளுமை. பட் உங்களுக்குள்ள செய்தாதான் நாங்க செய்ய முடியும். இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க இதை செய்து 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 அதனால நல்ல ஒரு பலன் வரும்போது என்னை கூப்பிட்டு சொல்லு, ஐயா நீங்க இந்த டேட்ல இப்படி சொன்னீங்க, நான் முயன்றேன், எனக்கு கை மேல இப்படி பலன் கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் செய்துட்டீங்கன்னா கர்த்தரை நோக்கி காத்திருன்னு ஜீசஸ் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யறதுதான் காத்திரு செய்தா அவரு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது.
அது வந்தாங்க அன்பின் பரிமாணம் என்னன்னு தெரியும். டைமென்ஷன்ஸ் ஆஃப் லவ். அன்புக்கு எவ்வளவு டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்ல காரணம், ஒரு டைமென்ஷன்ல இருந்து அடைக்கலாம், ரெண்டுல இருந்து அடைக்கலாம். இன்ஃபினிட் டைமென்ஷன்ஸ். எதை கொண்டு அடைப்பீங்க? அதான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அத்தகைய அன்பு உங்கள்கிட்ட வந்துருச்சா? திருக்குறள்லாம் ஏட்டு சுரக்காய மாதிரி இருக்குது. அது நடைமுறைக்கு கொண்டு வரும். அது வாழ்வியல் தத்துவம். திருக்குறள் அது கற்று பெறக்கூடிய அறிவுக்கல்ல, வாழ்வியல் தத்துவம், இம்ப்ளிமெண்டேஷன். எனக்கு உங்க மேல அவ்வளவு கோபம் வருதுங்க. நான் ஒரு இதை கோபத்துல பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கிறோம் முயலாம அப்படி. இன்னைக்கு உண்மையிலே மகிழ்ச்சி இருந்தாருன்னா அவர்கிட்ட தான் நான் சண்டைக்கு போவேன். இப்படிதான் ஒரு வாட்டி சென்னையில, இப்ப இல்ல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இப்படி பேசிட்டே போறேன் 3 நாள். எதுலன்னா குடுவான் செய்தியில தான் அந்த அம்மா அங்க இருக்காங்க. அவங்க பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 600 பேர் வந்தாங்க. சென்னையே அசந்துருச்சு. ராதாகிருஷ்ணன் ஐயா வந்தார். 600 பேர். மண்டபத்துக்கு மேல இடம் இல்லை, கீழே கிச்சன்ல எல்லாம் ஆளுகளை உட்கார வச்சுட்டாங்க. அங்க இத மாதிரி கொஞ்சம் ஆவேசமா பேசிட்டு, அதுக்கு திருக்குறளையும் ஜீசஸ் எல்லாம் எடுத்து, அங்க இருந்த ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு பெரிய ஆபீசர் போல, அவர் வயசு இருக்கும் அப்பவுமே, அவர் எஸ்கே மையாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ராதாகிருஷ்ணன் வேதாத்தியம் பேச வந்தாரா, கிறிஸ்துவ மத பரப்ப வந்தாரா? எஸ்கே மையாவுக்கு தெரியும் நான் என்ன போயிட்டு. நான் அப்ப சொன்னேன், அவர் எஸ்கேம் தான் என்ன சொன்னார், இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கீங்க, பட் நான் அதை இது பண்ணல, எனக்கு தெரியும் நீங்க எந்த ஸ்டேஜ்ல எந்த இடத்துல நின்று அப்படி கம்பீரமா போறீங்க, அதை கீப் இட் அப் அப்படின்னு தான் சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இயேசுவை ஒரு மகானா பாக்குறேன், புத்தன் ஒரு மகானா, மகரிஷிட்ட இயேசுவை நான் பார்ப்பேன், கிருஷ்ணன்ட்ட இயேசுவை நான் பார்ப்பேன். கிருஷ்ணன் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் இயேசு பிற்காலத்தில் சொன்னார். கிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். அப்ப இயேசுட்ட கிருஷ்ணனை பார்க்கிறேன், கிருஷ்ணன் இயேசுவை பார்க்கிறேன், மகரிஷிட்ட எல்லாரையும் பார்க்கிறேன். அவர் ஒரு டோட்டல் விஷன். நம்ம குரு அவர் எனக்கு கொடுத்தது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் கொடுத்ததுல ஏதோ கொஞ்சம் தான் அன்னன்னைக்கு வரத சொல்ல. எனக்கு அதனால உங்க மேல என்ன கோபம் பாருங்க, அன்பின் மிகுதியார். இவ்வளவு சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கிறத ஏன் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க? வெரி சிம்பிள். மனுஷி கூட அந்த பாடல் எழுதும்போது இது கடினம் இல்லைன்னு ஒரு பாட்டு எழுது, இந்த புகை எனக்கு அந்த பாட்டு சரியா, இதெல்லாம் விட்டுறணும், இதுல ஒன்றும் கடினம் இல்லைங்கிறார். இட்ஸ் வெரி சிம்பிள்ங்கிறார். ஆனா ஸ்மோக் பண்றோன்னு போய் கேளுங்க, ஸ்மோக் பண்ண எனக்கு டாய்லெட்டே போகாதேம்மா. புரிதல் இல்லை, உறுதி இல்லை. ஆனால் தயவு கூறு சொல்வேன், இன்னையிலிருந்து நல்ல நீங்க விஷயங்களை காதால கேட்டு 1 முறைக்கு 4 முறை சிந்திச்சு புரிந்து கடைசி செயல்படுத்தி அந்த விளைவை நீங்க எடுக்கணும், விளைச்சல் எடுக்கணும்.